வணக்கம். நெருப்பு தமிழ். 1.5 கோடி விவசாயிகளினுடைய புனிதமான ஒரு போராட்டம். இந்த புனிதமான போராட்டத்தை இந்திய அரசு விவசாயிகளை ஒரு தீவிரவாதிகளைப் போல இந்த அரசு கண்காணித்துக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் மீது துர்நாற்றம் அடைந்த தண்ணீரை அவர்கள் மீது பீச்சி அடிப்பது, ஆங்காங்கே குழிகளை தோண்டுவது, முள்வேலிகள் அமைப்பது, இது போன்ற மிகப்பெரிய சதி திட்டங்களை தீட்டி இன்றைக்கு விவசாயிகளுக்கு கடுமையான இலக்கை விவசாயிகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. கடுமையான துன்பங்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு எதுங்க முக்கியம்? விவசாயிகளினுடைய இந்த போராட்டம் முக்கியமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வைக்கிறோம். அல்லது சின்னத்திரை சித்ரா அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார். அவர் எவ்வாறு தற்கொலை செய்து கொண்டார், ஏன் தற்கொலை செய்து கொண்டார், எவ்வாறு அறைக்குள் சென்றார், அல்லது எவ்வாறு குளித்தார், குளித்துவிட்டு என்ன செய்தார், இவைகளை இன்றைக்கு ஊடகங்கள் உற்று நோக்குகின்றன. உண்மையில் மனம் மிகுந்த வேதனை அடைகின்றது. சின்னத்திரை நடிகை சித்ரா அவர்களினுடைய இறப்பு மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விடயம்தான். நான் அதை ஆதரிக்கவில்லை. நான் அதற்கு எனது மனப்பூர்வமான ஆதங்கங்களையும் எனது ஆறுதலையும் அவருடைய குடும்பத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் சின்னத்திரை நடிகை சித்ராவை முழுமையாக இன்றைக்கு கண்காணிக்கின்ற இந்த ஊடகங்கள் 1.5 கோடி விவசாயிகளை இன்றைக்கு கண்டுகொள்ளாமலே இருக்கு. எதுங்க இதுல முக்கியம்? 1.5 கோடி பேர் யாருக்காக போராடுறாங்க? 135 கோடி மக்களுக்காக போராடுறாங்க. இந்த 1.5 கோடி விவசாயிகள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக போராடுறாங்க. இது மிக முக்கியமான நமது போராட்டம். இதற்கு நாம் மிக முக்கியமாக இன்றியமையாது நாம் அனைவரும் இந்த போராட்டத்தை வழிநடத்துவதற்கு கடமைப்பட்டுள்ளோம். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குதுங்க? இன்னைக்கு என்ன நடக்குது? சின்னத்திரை சித்ரா மரணம், தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது தானாகவே இறந்து விட்டாரா? இதை பற்றி இந்த ஊடகங்கள் இன்றைக்கு அதிகமாக பேசுகின்றன. நான் உண்மையில் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த சின்ன திரையாக இருக்கட்டும் அல்லது இந்த பெரிய திரையாக இருக்கட்டும், இந்த 2 திரையுமே இன்னைக்கு நயன்தாராவை எடுத்துக்கோங்க. எத்தனை புருஷன், எத்தனை காதலன், இன்னும் எத்தனையோ இதெல்லாம் நம்ம எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்குங்க. போய்கிட்டே இருக்கும். நடிகை குஷ்பு எத்தனை காதலன், எத்தனை புருஷன், எத்தனை அப்படி கேட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கு அம்மா நடிகை ராதிகா எத்தனை புருஷன், எத்தனை திருமணம் கேட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த சின்னத்திரையோ பெரிய திரையோ ஒட்டுமொத்தமாக விபச்சாரத்தினுடைய ஒரு திறந்த வெளி ஊடகங்கள், ஒரு விபச்சாரத்தை ஒரு திறந்த வெளியில் காட்டக்கூடியது தான் இன்றைக்கு இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒன்று கூட வந்திருக்கு. இவைகளால் நமக்கு என்னங்க பயனு? இன்னைக்கு சின்னத்திரை சித்ரா அவர் ஒரு தொகுப்பாளராக இருந்திருக்கலாம், அவர் ஒரு நாடகத்தினுடைய நடிகையாக இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று இருந்திருக்கலாம். இதனால இந்த நாட்டில் என்னங்க பயன்? இந்த நாட்டுக்கு என்னங்க மாற்றம் ஏற்பட்டு இருக்கு? இந்த நாட்டுக்கு என்னங்க தேவை? இந்த நாட்டுக்கு என்ன தேவை? இல்லை வீட்டுக்கு என்ன நடந்துட போகுது? நமக்கு இதனால என்ன பயன் அடைந்துள்ளோம்? நமக்கு என்ன தேவை? விவசாயிகளினுடைய இந்த மிக முக்கியமான போராட்டத்தை நாம் உற்று நோக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய கடமை. 12,000 கிலோமீட்டருக்கு அப்பால நான் கனடாவில் இருக்கேன். எனக்கு இந்த நாடு சோறு போடுது, வீடு கொடுக்குது, எல்லா வசதிகளையும் இந்த நாடு கொடுக்குது. ஆனால் எங்களுடைய மக்களுக்கு எந்த விதமான அவசிய தேவைகளையும் இந்த அரசு கொடுக்கல. இந்த அரசு எமது மக்களினுடைய அத்தியாவசிய தேவைகளை எதையும் கொடுக்கல. விவசாயிகளை தீவிரவாதிகளை போல பார்க்குது. விவசாயிகளை தீவிரவாதிகளை விட கேவலமாக நடக்குது. இன்றைக்கு மிக 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 ஒரு கொடுமையான மிக 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 ஒரு கேவலமான ஒரு அரசாக இந்த மத்திய அரசு செயல்படுது. ஒரு விவசாயிகளினுடைய இந்த கோரிக்கை என்னங்க? ஒரு கடையில் போய் 10 ரூபாய்க்கு ஒரு செல்போன் கார்டு வாங்குறோம். 10 ரூபாய்க்கு ஒரு செல்போன் கார்டு வாங்கும்போது அதில் அந்த கார்டு நமக்கு ஏறுறது 6 ரூபாய் ஏறும் அல்லது 7 ரூபாய் ஏறும். இதில் இந்த வருமான வரி, அந்த வருமான வரி, இந்த டீலர்ஷிப்பு, அந்த டீலர்ஷிப்புன்னு எல்லாருக்கும் 10 ரூபாய்க்கு ஒரு கார்டு வாங்கும்போது எத்தனை இடைத்தரகர்கள்? இன்றைக்கு நீங்கள் போய் ஜியோவில் வாங்குறீங்க அல்லது ஏதோ ஒரு நெட்வொர்க்கில் ஏர்டெல்லில் வாங்குறீங்க அல்லது ஏதோ ஒரு நெட்வொர்க்கில் வாங்குறீங்க. அப்படி வாங்கும்போது எத்தனை இடைத்தரகர்கள் அதுக்குள்ளே இருப்பாங்க. டெல்லியில் ஒரு தலைமை அலுவலகம் இருக்கும், அங்கேருந்து இன்னொரு அலுவலகம் இருக்கும், இன்னொரு அலுவலகம் இருக்கும். எத்தனை இடைத்தரகர்கள் இருக்கிறாங்க? அம்பானியோ, அதானியோ, இல்லை சப்பானியோ
எத்தனை இன்றைக்கு இவர்களே இந்த இன்றைய இந்தியாவினுடைய இடைத்தரகர்கள் தானே. இடைத்தரகர்களை வைத்து தானே இவங்க இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக சம்பாரிச்சு கோடி கோடியாக குமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருங்க? இவங்கெல்லாம் இந்த நாட்டில் வந்து மிகப்பெரிய சுதந்திரத்திற்காக போராடியவர்களா? இல்லை சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருக்கக்கூடியவர். இந்த நாட்டை ஒட்டுமொத்தமாக நம்முடைய வயிற்றில் அடித்து பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாருமே. இது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமருக்கு கண்ணு தெரியல. ஏன்னா பிரதமர் தனியாக போவதற்கு ஒரு விமானம் 9,500 கோடி ரூபாய்க்கு மேலே 9,600 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட அவருக்கு தனியாக வேணும். அவர் ஒரு நாளைக்கு போடுற ஜிப்பாவை அடுத்த நாள் போட மாட்டார். ஒரு முறை பயன்படுத்துகின்ற உடையை அடுத்த முறை பயன்படுத்த மாட்டார். இவருக்கு ஆடம்பரமான வாழ்க்கையும் ஆடம்பரமான வசதியும் தேவை பிரதமருக்கு. ஆனால் விவசாயிகளுக்கு இடையில வந்து கமிஷன் வச்சு கமிஷன் வாங்குறாங்களா, இல்லை இடைத்தரகர்கள் செயல்படுறாங்களா? அதனால தான் அரசுக்கு நுழைக்குதான். ஏங்க இந்த அரசு இடைத்தரகராக தானங்க செயல்படுது. இந்த அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது அதில் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுக்கிட்டு கடைசியில் அது 1900 அந்த காலங்களில் சொல்லப்பட்டது தானுங்க. அந்த காலங்கள்லேயே இன்றைக்கு ₹1 என்பது சட்டத்திட்டத்தினுடைய அடிப்படையில் ₹1 மக்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னால் மக்களுக்கு மிஞ்சி விட்டு போகிறது கடைசியில் 5 காசு தானுங்க. 95 காசு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு துறைவாதிகளும் ஒட்டுமொத்தமாக திருடித்தானுங்க. 5 காசு தானுங்க மக்களுக்கு வருது. இது இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றில் எழுதப்பட்டது. நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய மாண்புமிகு பிரதமர் தனியாக போறதற்கு சொகுசு விமானம் வேணும், நாடா சுத்தணும், ஊரா போகணும், ஒரு நாளைக்கு அவர் வந்து அழுக்கப்படாம உடை அணியணும், ஒரு உடையை போட்டா இன்னொரு உடையை போட மாட்டாரு. இப்படியெல்லாம் அவர் தன்னுடைய வாழ்வை உல்லாசமாக இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனா எங்களுடைய விவசாயிகளுக்கு இடைத்தரகர்கள் இருக்கிறாங்க. கமிஷன் போயிடும், அது போயிடும், இது போயிடும், நாங்க அரசையும் முன்னெடுப்போம், நாங்க அம்பானிக்கிட்டே அதானிக்கிட்டே விற்போம். இது என்னங்க நியாயம்? இடைத்தரகர்கள் இல்லாம நீங்க இந்தியாவில் செயல்படுற ஒரே ஒரு நிறுவனத்தை சொல்லுங்க. எதுலங்க இடைத்தரகர்கள் இல்லை? எல்லாத்துலையும் இருக்கிறாங்க. இன்றைக்கு அரசு துறை சார்ந்தவர்கள் இன்றைக்கு நீங்க சாதாரணமா ஒரு விஓ ஆபீஸ் ஆர்ஐ ஆபீஸுக்கு போனீங்கன்னா கூட இடைத்தரகர்கள் வச்சு தாங்க போக முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய விஓ நேரடியாக உங்ககிட்ட காசு வாங்கலைனாலும் தலையாரிக்கிட்ட இருந்து இன்னொரு 4 பேர்கிட்ட இருந்து தானே காசு வாங்குறாங்க. நேரடியாக நீங்கள் உங்களுடைய சொத்து பத்திரத்துக்காக நீங்கள் ஒரு அலுவலகத்துக்கு போகும்போது உங்ககிட்ட நேரடியாக வாங்கலைனாலும் யாரோ ஒரு மூலமா பணம் வரத்தாங்க செய்யுது. இங்கே இடைத்தரகர்கள் எப்படியெல்லாம் செயல்படுறாங்க. இந்த நாடே இடைத்தரகர்களுடைய கையில் தாங்க இருக்குது. இந்த நாடே இடைத்தரகர்கள் தாங்க. அப்படி பார்க்கும்போது என்னங்க இவங்களால கமிஷன் வரப்போகுது, அவங்களால கமிஷன் வரப்போகுது. இன்றைக்கு மத்திய அரசிடமிருந்து இன்றைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களுமே இடைத்தரகர்கள் தானங்க ஏற்படுத்துறாங்க. அம்பானிக்கும் அதானிக்கும் தானங்க இந்த நாடு இருக்கே தவிர இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு இல்லையங்க இந்த நாடு. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையை அளிக்கக்கூடியவையாக இருக்கின்றன. நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு சின்னத்திரை நடிகையை இந்த ஊடகங்கள் உற்று நோக்குகின்றன. இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தியாகிக்கு ஐயா நரேந்திர மோடி சென்று ஒரு தேசிய கொடியை வந்து போத்துனாரு. என்னடா இது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் செஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தா அந்த அம்மா யாரும் நான் கூட நினைச்சேன் ஒருவேளை ஜான்சி ராணியுடைய பேத்தியா இருப்பாங்களா அல்லது வீரமங்கை வேலுநாச்சியாரினுடைய பேத்தியா வம்சாவளியா இருப்பாங்களான்னு பார்த்தா குடிச்சுப்பிட்டு பாத்ரூம்ல இறந்து போன நடிகை ஸ்ரீதேவிக்காக இன்றைக்கு இந்திய நாடு தேசிய கொடியை போர்த்தி வீர வணக்கம் செலுத்துது. நாடு எப்படிங்க வளர்ந்துருக்கு? நாடு எப்படி வளர்ந்துருக்கு? நாடு இவ்வளவு சிறப்பாக வளர்ந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நாட்டையும் இப்படிப்பட்ட நம்மளுடைய அரசையும் நினைத்து நாம் வேதனைப்படணுங்க, வெட்கப்படணுங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கு சின்ன திரையில நடிச்சா என்ன, பெரிய திரையில நடிச்சா என்ன, இதனால யாருக்கு என்னங்க லாபம்? அஜித் விஜய்னு இவங்க எல்லாருமே ஆண்மையற்றவர்களுங்க. அஜித் விஜய் எல்லாம் ஆண்மையற்ற மனிதர்களுங்க. திரைப்படத்துல தலையா இருக்கிறாரு, திரைப்படத்துல தளபதியா இருக்கிறாரு. இன்றைக்கு விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு எந்த நடிகர்களுங்க இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க? விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு எந்த நடிகர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க? அவ்வளவு பேரும் சேலையை கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருங்க. இதுதான் உங்களுக்கு இன்றைக்கு எத்தனை இளைஞர்கள் வழக்கு தொடரு, எத்தனை சிறை, எத்தனை இளைஞர்கள் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து இன்றைக்கு சமுதாயத்திற்காக போராடுறாங்க. இன்னைக்கு சாதாரணமா
ஆஸ்திரேலியாவில் ஒருத்தன் விளையாட போய் 3 கோடி ரூபாய்க்கு ஏலம் போன உடனே ஒரு அகாடமியை துவங்கி அன்றைக்கு அத்தனை பேரும் கிரிக்கெட் விளையாடுற கிராமங்களில் கிரிக்கெட் விளையாடுற அத்தனை பேரும் இந்தியன் கிரிக்கெட்டை விளையாடணும்னு சொல்லி உடனடியாக ஒருத்தன் தூக்குறானுங்க. அவன் மனுஷனா? இல்லை, ஒவ்வொரு படத்துக்கும் 70 கோடி 50 கோடி 100 கோடின்னு வாங்கிக்கிட்டு சேலையை கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்களே, நீங்கள் மனிதர்களா? இதுல யாருங்க மனுஷங்க? யாருங்க மனுஷங்க? இந்த சமூகத்திற்காக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு இளைய தலைமுறைகள் ஒரு டீக்கு வழி இல்லாம, சோத்துக்கு வழி இல்லாம இன்னைக்கு எத்தனை பேர் போராடுறாங்க. இப்படி இந்த போராட்டத்திற்கு நாம் அனைவரும் துணை நிற்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சுயநலமாக வாழுகின்ற வாழ்க்கை என்பது இன்றைக்கு ஒரு காலமும் அந்த வாழ்க்கை பயனளிக்காது. விவசாயிகளோடு நிற்போம். இன்றைக்கு சீக்கியர்கள் போராடட்டும், இல்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய யார் வேணாலும் போராடட்டும். விவசாயிகள் என்று வருகின்ற போது இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். 15 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு இன்றைக்கு ஊடகங்கள் போய் இப்படி ஓரமாக 2 நிமிட செய்தி, 5 நிமிட செய்தி. ஆனால் இன்னைக்கு ஒரு சின்ன திரை நடிகை இறந்து போனோன்னா இந்த நாட்டில், இந்த தமிழ்நாட்டுக்கே இளவு விழுந்துட்ட மாதிரி ஊடகங்கள் சின்ன திரை நடிகர் எவ்வாறு இருந்தார், எப்படி இருந்தார், அவரு தொழிலதிபரோடு பழக்கமா, தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டாரா இல்லையா, குழந்தை இருக்கின்றதா, குழந்தை இல்லையா, இது ரொம்ப முக்கியம். யாருக்குமே இங்க குழந்தையும் இல்லை, இல்லை யாருக்கும் குழந்தை பிறக்கிறது உலகத்தில் அதிசயமா? நாட்டில் என்ன தேவை? உண்மையில் நீங்கள் ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் ஊடகங்கள் நம்மை அழித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த ஊடகங்கள் ஒரு பயனும் அளிப்பதில்லை. எவனாவது கனடாவில் உட்காந்து எவனாவது நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறானா, இங்கிலீஷ் நாடகம் பார்க்குறானா, ஆஸ்திரேலியாவில் பார்க்குறானா, அமெரிக்காவில் பார்க்குறானா, ஐரோப்பா கண்டத்தில் பார்க்குறானா? எவன் பார்க்குறான்? இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், தமிழர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் உலகம் முழுவதும் நாடகம் பார்க்குறேன், படம் பார்க்குறேன், தலைப்படம் பார்க்க போகிறேன், தளபதி பார்க்க போகிறேன், பைத்தியக்கார மாதிரி தெரிகிறான். பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சு உலகம் முழுவதும் நான் என் தலைப்படம் பார்க்க போகிறேன், ஸ்டார் படம், சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, இனி வயசுக்கு வந்தா என்ன, இனிமேல் வயசுக்கு வரலைன்னா என்ன? இது வரைக்கும் அவரினுடைய உரிமையான சொத்துக்கள் அப்படின்னா போயஸ் கார்டன் வீடு, ஒரு கல்யாண மண்டபம், அவரினுடைய அனைத்து சொத்துக்களும் பெங்களூரில் எல்லாமே செட்டில் பண்ணியாச்சு. அங்கே அவருக்கு இன்னைக்கு நாளைக்கே நீங்கள் இந்த நாடு வேணாம்னு சொன்னீங்கனாலும் அவர் அங்கே போயிடுவார். அவரினுடைய அனைத்து வகையான சொத்துக்களும் அங்கே போயிருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஃபேக்ட்ரி கட்டலை, தமிழ்நாட்டில் ஒரு பயலுக்கு வேலை கொடுக்கல, தமிழ்நாட்டில் ஒரு கல்லூரி கட்டலை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. ஆனால் அவர் சூப்பர் ஸ்டார். எப்படி நம்ம வாழ்கிறோம்? எப்படி நம்ம வாழ்கிறோம்? பிச்சைக்காரர்களை விட நம்ம கேவலமாக வாழ்கிறோம். பிச்சைக்காரன் கூட தன்மானமாக வாழ்ந்துக்கிட்டு போகிறாங்க. ஆனால் நமக்கு அந்த தன்மானமான வாழ்க்கை இல்லை. இன்றைக்கு நாளைக்கு அவன் 2000 ரூபா கொடுப்பான், இவன் 1000 ரூபா கொடுப்பான், இவன் அதை செய்வான், அவன் அதை செய்வான், அரசு இதை செய்யும் இப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? வாக்குகளை விட்டு நாமளும் இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது நல்ல வாழ்க்கை இல்லைங்க. ஒரு விவசாயத்தை முன்னெடுக்கக்கூடிய, அதாவது ஏழை தாயினுடைய மகன் என்று குறிப்பிடுறாரு ஐயா எடப்பாடி. சேலத்தை அப்படியே சேலத்தை 8 வழிச்சாலைக்கு வித்துடுறாரு. என்ன இருக்கு இந்த நாட்டில்? என்ன வளம் இருக்கு இந்த நாட்டில்? இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் விட்டு நாங்கள் வெளிநாடுகளில் கையை ஏந்தி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் வெளிநாடுகளில் பிச்சை எடுத்தாவது பிழைப்போம், பிச்சை எடுத்தாவது குடும்பங்களை வாழ வைப்போம் என்று இன்றைக்கு வெளிநாடுகளில் அத்தனை கோடி தமிழை தத்தளிக்கிறான். பாலைவனங்கள்லையும் அங்கேயும் இங்கேயும் கூட்டிக்கிட்டு பெருக்கிக்கிட்டு அதை கழுவிக்கிட்டு இதை கழுவிக்கிட்டு இன்னைக்கு ஒவ்வொருத்தவனும் படாத பாடுபட்டு இருக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? நம்ம நாடு, நம்மளுடைய மாநிலம் சிறப்பாக இருந்தால் நாம ஏங்க இப்படி வெளிநாடுகளில் உலக நாடுகளில் பிச்சை எடுத்து தெரிய போகிறோம்? ஏங்க மழை வரல? ஏங்க மழை வரல? மழை வெள்ளம் வருது, அந்த வெள்ளம் எங்கெங்க போகுது? ஒரு அணை கட்டி இருக்கிறோமா? வெள்ளம் வரும்போது அந்த அணை கட்டி இருக்கிறோமா? சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, அந்த தண்ணியெல்லாம் எங்க? ஒரு வாரம் முடிந்த உடனே நம்ம தண்ணிக்கு வழி இல்லாமல் பிச்சை எடுத்துட்டு தெரியும், குடமா தூக்கிக்கிட்டு. இதுதானுங்க நம்ம நிலைமை. சிந்திக்கக்கூடிய முதலமைச்சர்கள் தமிழகத்தில் இல்லைங்க. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அணைகள், கர்மவீரர் காமராஜரனுடைய ஆட்சிக்கு பிறகு ஒரு அணைகள் கூட இங்கே கட்டப்படலை. ஏங்க நம்ம கேள்வி எழுப்பல? குளங்கள் தூர்வாருகின்றோம் என்று அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டு கோடிக்கணக்கான தொகைகளை அமைக்கிட்டு ஓடிடுச்சு. ஒவ்வொரு திட்டங்களும் இன்றைக்கு சட்டமன்றத்தில் வெளியிடப்படுகின்ற போது ஒவ்வொரு திட்டங்களும் வெளியிடப்படுவதை தவிர ஒரு திட்டங்களும் செயல்படுத்தப்படுவதில்லை. எல்லா திட்டங்களும் எம்எல்ஏ எம்பியும் அள்ளிக்கிட்டு போயிடுறாங்க காசுங்களை. இவைகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன. இங்கே சின்னத்திரைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை தரையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இங்கே யாருமே கொடுக்கறது இல்லை.
விவசாயிகளை யாரும் சிந்திப்பதும் இல்லை. நீங்களும் நானும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு தலை வருவார், தளபதி வருவார், சூப்பர் ஸ்டார் வருவாருன்னு சொல்லி நாம் அவர்களை வாழ வைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் விவசாயிகளை நாம் சிந்திக்கவே இல்லை. விவசாயிகள் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லைங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளும் இன்றைய இந்த விவசாயிகளினுடைய புரட்சிகர போராட்டத்திற்கு அனைவருமே ஆதரவு அளித்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் அனைவரும் உணர வேண்டும். இங்கு சின்னத்திரையை பற்றி அவர்களுடைய இறப்பை பற்றி எதுவும் வேறு விதமான வார்த்தைகள் பேசலை. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களை தயவு செய்து ஒரு விளக்க விரும்புகின்றேன். இதுதான் இதனுடைய நோக்கமே தவிர இன்றைக்கு இந்த சின்னத்திரையை பயன்படுத்தியோ இல்லை வெள்ளித்திரையை பயன்படுத்தியோ அல்லது பெரிய திரையை பயன்படுத்தியோ இதெல்லாம் வாழ்க்கை இல்லைங்க. இன்றைக்கு மூக்குத்தி அம்மனா ஏதோ ஒரு படம் நயன்தாரா நடிச்சிருக்காங்க. ஒரு அம்மனாக ஒரு பெண் நடிக்கிறான். அப்போது நீ செய்யக்கூடிய எல்லா விபச்சாரங்களையும் செய்துவிட்டு நீ ஒரு அம்மனாக நடித்தேன்னா அதை பார்க்குற நம்ம தாங்க அதை விட கேவலமானவர்கள் நாம தான். ஒரு திரைப்படம்ன்றதுக்காக ஒரு அளவு வேண்டாமாங்க. ஒரு அம்மன் வேடத்தில் எத்தனையோ விபச்சாரம் செய்த ஒரு பெண் நடிப்பா, அதை நம்ம பார்த்துட்டு வாயை பிறந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இது என்ன, எந்த விதத்தில் இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது? அப்போ இதுல யாரு தவறு செய்யறா? தவறு செய்வது நாம் தான், வேற யாரும் இல்லை. தவறு செய்பவர்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் நாம் தான். தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க. இன்றைக்கு சின்னத்திரை நடிகைக்கு கொடுக்கக்கூடிய ஊடகங்கள் கொடுக்கக்கூடிய இந்த இடத்தை 1.5 கோடி விவசாயிகளுக்கு இந்த முக்கியத்துவத்தை கொடுங்க. தயவு செய்து விவசாயிகளினுடைய போராட்டங்கள், விவசாயிகளினுடைய கொள்கைகளை ஊடகங்களில் கொண்டு வாங்க. விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு ஆதரவு நாம் கொடுக்க வேண்டும். 15 நாட்களாக இன்று இங்கே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய போராட்டத்திற்கு நாம் அனைவரும் அவர்களோடு நிற்க வேண்டும். ஒவ்வொருவனுமே விவசாயியினுடைய மகன் தாங்க. முதலமைச்சர் நான் ஏழை தாயினுடைய விவசாயி மகன் என்று குறிப்பிட்டு இங்கே இன்றைக்கு மாநில அரசை ஒட்டுமொத்தமாக மத்திய அரசிற்கு அடிமையாக வச்சிருக்கிறாரு. நம்ம அந்த நிலை இல்லைங்க. நம்ம அந்த விவசாயி மகன் இல்லைங்க. நாம் உண்மையாக மானமுள்ள விவசாயி மகன்கள் என்பதை நாம் அனைவரும் நிலைநாட்ட வேண்டும். ஒவ்வொருவரும் நாம் இந்த விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும். குளிரிலும் வெயிலிலும் கடுமையாக போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த விவசாயிகளுக்கு ஆதரவு அளிப்போம். விவசாயிகளுடைய போராட்டத்தை கையில் எடுப்போம். நாமும் துணை நிற்போம். இந்த விவசாயிகளினுடைய இந்த போராட்டம் வெற்றிகரமாக முடிய வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு உலகமே உற்று நோக்குகின்றது ஒரு விவசாயிகளுடைய போராட்டத்தை. இன்றைக்கு இந்த போராட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சிம்மாசனம் அமர்வதற்கான வாய்ப்புகள் மிக விரைவில் உள்ளது. நாம் அனைவரும் விவசாயிகளை இன்றைக்கு ஊடகங்கள் முன்னெடுக்கின்றன. விவசாயிகள் இன்றைக்கு மிகப்பெரிய மாநாடுகளை அமைக்கின்றார்கள், மிகப்பெரிய போராட்டங்களை கையில் எடுக்கின்றார்கள். இன்றைக்கு டெல்லியில் மிகப்பெரிய புரட்சிகரமான போராட்டத்தை கையில் எடுத்தது இன்றைக்கு உலகையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. கனடாவினுடைய பிரதமர் மாண்புமிகு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கூட இன்றைக்கு நாங்கள் விவசாயிகளோடு நிற்கின்றோம், கனடிய அரசு விவசாயிகளோடு துணை நிற்கும் என்று அதிகாரமான ஒரு பதிலடியும் கொடுத்துள்ளார் இந்திய அரசிற்கு. தயவு செய்து நாம் அனைவரும் இந்த சின்னத்திரை, வெள்ளித்திரை, இந்த பூச்சாண்டி திரை இதெல்லாம் எந்த பயனும் கிடையாதுங்க. நடிகர்கள் உண்மையிலேயே நான் சொல்றேன், இந்த ஸ்டாரு, அந்த ஸ்டாரு, இந்த ஸ்டாரு, அல்டிமேட்டு, குல்டிமேட்டு, தளபதி எல்லாரும் சேலையை கட்டிக்கணும். உங்களுக்கெல்லாம் எந்த விதமான தகுதியும் கிடையாது. உங்களுக்கெல்லாம் ஆண்மை தைரியம் என்ற ஒன்றே இல்லை. இதுதான் உண்மை. விவசாயிகளினுடைய இந்த போராட்டத்திற்கு நடிகர்கள் வாயை திறக்கிறது இல்லை. ஏன்னா நடிக்கிற நடிகனுடைய பொழப்பு போயிடும். 5 கோடி 50 கோடி சம்பளம் வாங்குறது போயிடும், 80 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறது போயிடும். நான் உண்மையில் இந்த விடயத்தை நடிகர்களை கடுமையாக நாம் எதிர்க்கிறோம். நீங்கள் அனைவரும் இது போன்ற விடயங்களில் இந்த நடைமுறை சம்பவங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து உணர வேண்டும். விவசாயிகள் தான் இந்தியாவினுடைய முதுகெலும்பு மட்டுமல்ல, உலகத்தின் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் விவசாயிகள் தான் முதுகெலும்பு. கனடா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றன. உலகமே விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற போது இன்றைக்கு இந்தியா மட்டும் விவசாயிகளை ஏன் இவ்வளவு கேவலமாக அவர்களை வழிநடத்துகின்றார்கள் என்பதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றன. தயவு செய்து தனக்கென வாழாது விவசாயிகளுக்காக வாழ்ந்து காட்டுவோம். விவசாயிகளுடைய போராட்டத்தை முன்னெடுப்போம். நன்றி, வணக்கம். நெருப்புத்தவர்.